எங்க அண்ணன் பேரு ஆனந்தன், நான் ஒரு தம்பி கண்மணி. எங்க 2 பேருக்கு அம்மா, ஒரே அம்மா தான். அப்படியா? என்ன விசேஷம்? வேற ஒண்ணு இல்ல, இந்த வீட்டுல எத்தனை பொண்ணுங்க இருக்கிறாங்க? என்ன தம்பி பன்மையில கேக்குறீங்க? ஒருமையில கேளுங்க. இந்த வீட்டுல இருக்கிறது என் பேத்தி ஒருத்தி தான். அது எப்படி முடியும்? நான் இந்த வீட்டுல தானே ஜெயாங்கிறவங்களை பேட்டி கண்டேன் எங்க அண்ணன் கல்யாணத்துக்காக. நான் கோவில பார்த்த லட்சுமிங்கிற பொண்ணும் எனக்கு இந்த வீட்டு அட்ரஸ் தானே கொடுத்தது. என்னமா இது? நான் பார்த்த ராதாகர பெண்ணு கூட இந்த வீட்டுல தான் இருக்கிறதா சொன்னது. கல்யாண விஷயமா அந்த பெண்ணுடைய தாத்தா நெல்லையபுரத்தை பேச எங்க அம்மா அனுப்பலன்றதுங்க. இங்கதான் படுவள உதைக்குது. பாயிண்ட். நெல்லையப்பர் நான் தான். எனக்கு இருக்கிறதும் ஒரே பேத்தி தான். வேணும்னா கூப்பிடுறேன், பாத்துட்டு போங்க. ராதா, அம்மா ராதா. இதாண்டா நான் பார்த்த பொண்ணு லட்சுமி. ஜாமா, நான் பார்த்த பொண்ணு இதாமா. இதாமா நான் சொன்ன ராதா. அப்பா 3 பேரும் பார்த்தது ஒரே பொண்ணா? என்ன இது? எல்லாரும் உட்காருங்க. விஷயம் ஒண்ணும் இல்ல. தன்னை விரும்புறதா சொன்ன இவரு எப்படி போய் மற்றவங்களை பெண் பார்க்கலாம்னு அவளுக்கு ஒரே கோபம். இப்ப அவர் யாரையும் விரும்பலன்னு தெரிஞ்சதும் அவ மனசு நிம்மதியாயிடுச்சு. ஏறாதா? அப்படித்தானே? அப்படியா சங்கதி? அப்படின்னா கூடிய சீக்கிரம் பந்தல போட்டு பாயாசத்தை காய்ச்சி. சும்மா இருடா. அப்ப மேற்கொண்டு ஒரு நல்ல நாளா பார்த்து மற்ற விஷயங்களை பேசி முடிச்சிடுவோம். பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா, பொன்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா, பாமாலை பாடவா. பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா, பொன்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா, பாமாலை பாடவா. நீ வரையும் ஓவியத்தை கைகளினால் வரைந்தாயே, நீ வரையும் ஓவியத்தை கைகளினால் வரைந்தாயே, நான் வரைந்த ஓவியத்தை கண்களினால் வரைந்தேனே, நான் வரைந்த ஓவியத்தை கண்களினால் வரைந்தேனே. வடிவங்கள் மறைந்துவிடும் வண்ணங்கள் மறையாதே, பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா, பொன்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா, பாமாலை பாடவா. கண்ணமெனும் கிண்ணத்திலே வண்ணங்களை குழைத்தாயே, கண்ணமெனும் கிண்ணத்திலே வண்ணங்களை குழைத்தாயே, கொஞ்சி வரும் புன்சிரிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் இறைத்தாயே. உருவங்கள் மாறிவிடும் உள்ளங்கள் மாறாதே, பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா, பொன்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா, பாமாலை பாடவா. ஓஹோ 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 ஓஹோ. தாத்தா வாமா. தாத்தா என்ன தாத்தா கடிதம்?
காலமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பியே உன் அப்பா எங்க எங்கன்னு அவர் தாமா எழுதியிருக்காரு. அப்பா என்ன எழுதிருக்காரு? எப்ப வரப்போறா தாத்தா? அவர் எழுதியிருக்கிறத பார்த்தா இன்னைக்கோ நாளைக்கோ அவர் வந்துடும். இப்போ உன் கல்யாணம் நிச்சயம் ஆறதுக்கும் அவர் திரும்பி வர்றதுக்கும் எவ்வளவு பொருத்தம் பாத்தியா? நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தாத்தா. ராதா, 14 வருஷங்களுக்கு முன்னால பரமன் பேங்க்னு ஒரு பேங்க் நடத்திட்டு இருந்தேன். அப்போ எதிர்பாராத எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு போச்சு. அதுல இருந்து எப்படி மீள்றதுன்னு நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ உன் அப்பாதான் சட்டத்துக்கு விரோதமா இருந்தும் யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காரியத்தை செஞ்சு எனக்காக ஊரை விட்டே போயிட்டார். அப்பா திரும்பி வரவே இல்லையா தாத்தா? நானும் என்னெல்லாமோ செஞ்சு ஒரு புதிய சூழ்நிலையை உண்டாக்கி அவர் திரும்பி வர ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தினேன். ஆனா அவர் அப்ப எங்க இருக்கிறாருங்கிறதையே என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நீ சின்ன குழந்தையா இருக்கிறப்போ உன்னை பிரிஞ்சு போனது இப்பதான் திரும்பி வர போறாரு. அவர் வெளிநாட்டுல எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரோ நினைச்சு பார்க்கிற போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? கலங்காரம், உன்னை பார்த்த உடனேயே அவர் பட்ட வேதனையெல்லாம் பஞ்சா பறந்து போ. வாழ்க்கையில கஷ்டங்களே அனுபவிச்ச அவருக்கு உன் பாசந்தாமா ஆறுதல் அளிக்க முடியும். தாத்தா, உங்க பூரணமான அன்பு, இவ்வளவு வசதியான வாழ்க்கை எனக்கு இருந்தும் கூட என் மனசுல இவ்வளவு நாளா எனக்கு புரியாத ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருந்தது. அப்பா வரப்போறாருங்கிற செய்தி கேட்டப்போ அந்த என் குறையெல்லாம் தீர்ந்துட்ட மாதிரி ஒரு திருப்தி ஏற்படுது தாத்தா. அப்பா வரட்டும், இனிமே அவர் சந்தோஷமா வாழணும். அதுக்காக என் வாழ்க்கையை கொடுக்க கூட தயாரா இருக்கேன். என்னப்பா மாறி, நம்ம அவசரப்பட்டா பொழுது விடிஞ்சிட போகுதா என்ன? விடிகிறப்ப தானே விடியும். அதான் விடிஞ்சது உன்னை வெளியே அனுப்பிச்சிட போறாங்களே. 14 வருஷம் அங்க அடைஞ்சு கிடந்த நீ இன்னைக்கு பொழுதுக்கு உன்னால இருக்க முடியாதா என்ன? 14 வருஷம் போனது பெருசல்ல, இந்த ராத்திரி சீக்கிரம் போக மாட்டேங்குது. எப்படா விடியும்? என்ன வெளியே விடுவாங்க. நேரா போய் அந்த நெல்லையப்பன் குடும்பத்தை பழிக்கு பழி வாங்கினாதான் என் மனசு நிம்மதி அடையும். நெல்லையப்பனா? அது யார்? அது இந்த ஜெயில இருக்கிறதுக்கு காரணம் அவன் தான். பரமன் பேங்க் கேஷியரை கொலை செஞ்சவன் அவன் மருமவன். அவனை தப்பிக்க வச்சுட்டான், மேல்நாட்டுக்கு வேற அனுப்பிச்சுட்டான். அந்த பழியை என் மேல போட்டுட்டு என்னை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டான். என் குடும்ப நாதியத்து நடுத்தெருவுல செத்துச்சான். அந்த குடும்பத்தை அழிச்சாத்தான் என் மன நிம்மதி அடையும். இப்பவே நீ அனுபவிக்கிற வேதனை போதாதா? இல்ல பழி வாங்குறதுனால அவங்க எல்லாம் திரும்பி வந்துடத்தான் போறாங்களா? அவங்க திரும்பி வர மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை, அந்த நெல்லையப்பன் குடும்பத்தை பழிக்கு பழி வாங்கணும். அதுதான் என் லட்சியம். சுந்தரம், உனக்கு விசா கிடைக்காதனால இப்ப நீ நாடு திரும்ப முடியலன்னு தந்தி கொடுத்திருக்கிறேன். ஆனா என் வார்த்தையை நம்பி உன்னை இங்க ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற உன் மக ராதாவுக்கு இதை நான் எப்படி சொல்வேன்? நல்லையப்பா, நானேதான். நல்ல வேளை, உன் மருமகன் வரவில்லை. வந்திருந்தால் இருவரையும் கொன்று என் பழி வாங்கும் படலத்தை தீர்த்துக் கொண்டிருப்பேன். உன் மருமகனை காப்பாற்றுவதற்காக அந்த பழியை என் மேல் சுமத்தி என் குடும்பத்தை நாசமாக்கி விட்டாய் அல்லவா? மாறி, என் மருமகனை காப்பாத்தி நாடு திரும்ப வைக்கணுங்கிற ஆசையினால நான் செஞ்சது சந்தர்ப்ப சூழ்நிலையினால உனக்கு விரோதமா அமைஞ்சிட்டது. உண்மையில சந்தர்ப்ப சூழ்நிலை அமைந்ததா? நீ அமைத்துக் கொண்டாய் என்னை பழி வாங்குவதற்கு. உன்னையும் உன் சந்ததியும் அழிக்காமல் விடவே மாட்டேன். மாறி, வீணா கலவரை செய்யாதே. என் பேச்சுக்கோ மற்றவங்களுக்கோ இந்த விவரம் எல்லாம் தெரிய வேண்டாம். நான் சொல்றதை கேளு, தயவு செஞ்சு கேளு. எதற்கு கேட்பது? எதை கேட்பது? நீ சாவதற்கு தயாராக இருக்க வேண்டும். உன் உயிரை குடிக்காமல் இந்த இடத்தை விட்டு அகல மாட்டேன். ஆட்டப்படாத, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ ஏதோ தவறான முடிவு வந்துட்ட. மாறி, மாறி, மாறி.
இவர் யாரு தாத்தா? இவர் தான் எங்க அப்பாவா? அப்பா அப்பா வந்துட்டாருங்கிற சந்தோஷம் தனியறதுக்குள்ள என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா தாத்தா? தாத்தா! அப்பா வாமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. தாத்தாவுக்கு உங்க மேல எவ்வளவு உயிர் தெரியுமா? எப்பவும் உங்க நினைவாவே இருந்தாருப்பா. சதா என் மேல அவருக்கு உயிர் தான், எனக்கு அவர் மேல உயிர் தான். என்ன செய்ய சொல்ற? நீங்க இல்லாத குறைய கொஞ்சம் கூட தெரியாம என்னை எவ்வளவு அன்பா வளர்த்தாரு தெரியுமா? நீ சின்ன வயசுல இருந்தே சதா அவர்கிட்டே தான் இருப்ப, என்கிட்ட வரவே மாட்டேன். அதனாலதான் நம்பி அவர்கிட்ட விட்டுட்டு போனேன். உங்க அப்பா வந்ததும் உன்னை அவர்கிட்ட ஒப்படைச்சு சேர்த்துடுவேன்னு சொன்னாருப்பா. அப்படியே போயிட்டேன். கவலைப்படாது, எனக்கு என்னமோ அழுக வர மாதிரி இருக்கு. வேலூர் ஜெயில பிக் பாக்கெட் அடிச்சுட்டு கன்வென்ஷன் ஆகி வந்தவன் ஞாபகம் பேண்ட் போட்டீங்க நம்ம கூட வெள்ளூர் ஜெயில இருந்த கோட்டு என்ன செமக்ராக்கி தான் அமுத்திக்கிட்ட உனக்கு மடைய நான் எப்பவுமே இப்படி வாழ பிறந்தவன்டா. ஒரு காலத்துல திருஷ்ணாப்பள்ளியிலே பேண்ட் போட்டுக்கிட்டு வெளியே வந்தா இந்த ஜனங்க கடவுளை பாக்குற மாதிரி என்ன பாப்பாங்க. அம்மா என்ன குரு நீ எங்க இருக்கிற? என்ன சமாச்சாரம்? எவன் என் குடும்பத்தை அழிச்சானோ அந்த குடும்பத்துக்கு தலைவனா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு செய்ய குரு, என்ன உன் அசிஸ்டண்டா வச்சுக்க. இந்த அல்சேஷன் நான் மாதிரி உன் கூட நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன். கரெக்ட். அடுத்த சனிக்கிழமை இந்த அட்ரஸ்ல வந்து மீட் பண்ணேன்னு வரேன். திருச்சியில மாறி அவரு நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன். இப்பதான் வர்றதா? போலாம். கண்மணி, திருச்சி ஏஜென்ட் கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்கு. இன்னும் 2 நாள்ல அறுவடை செய்ய போறாங்களாம். நீ போய் புத்தக பணத்தை வாங்கிட்டு வந்து. எழுதி விட்டானா போச்சுரா போடா. ஒவ்வொருத்தனுக்கு தை பிறந்தா வழி பிறக்கும்பாங்க. எனக்கு தை பிறந்தா திருச்சி பக்கம் வழி போகுது. அங்க போய் யாரும் அவஸ்தைப்படுது? நான் போக மாட்டேமா. பின்ன யாருடா போறது? ஆனந்தம் கோர்ட்டுக்கு போகணும். நான் போனா புத்தக பணம் ஒழுங்கா வராது. இதெல்லாம் நீயும் பழகிக்கிட்டாதான் நல்லது. அறுவடை ஆகிற வரையில நான் கிராமத்துல தங்க மாட்டேன். திருச்சியில ஹோட்டல்ல தங்கிக்கிறேன். என் செலவு போக மிச்சம் வந்தா வாங்கிக்க. சரி சரி, ரயிலுக்கு நேரம் ஆச்சு, கிளம்பு. ரயிலுக்கு நேரம் ஆச்சுன்னா எனக்கு என்ன? நான் பொட்டி படுக்கலாம் எடுத்துட்டு போறேன். விரட்டுறதுலயே இரு. ஏன்டா பொட்டி அப்படி கீழே போட்டேன்? என்ன சார் இது? எவ்வளவு நேரம் நிக்கிறது? இன்னும் ஒரு தூக்கமே தூங்கியாச்சு. அந்த தூங்கு மூஞ்சி பசங்களை எல்லாம் ஹோட்டல்ல வச்சிருக்காங்க. இதையும் போட்டு போடா. போடாவா சார்? கலெக்டர்ல இருந்து கவர்னர் வரைக்கும் இந்த ரூம்ல வந்து தங்கிருக்காங்க. இன்னும் யாருமே அடான்னு சொன்னதில்ல. நீங்க டான்னு சொல்லிட்டீங்க இல்ல? வர்றேன். எங்க போறான்? ஆளை கூட்டிட்டு வருவானா? சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கிறேன். இவ்வளவு சீக்கிரம் காலி பண்ணதுக்காக உங்களுக்கு நன்றி. உனக்கு கூடி சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்பா. ஏன் இவ்வளவு பெரிய சாபத்தை விடுறீங்க? நீங்க யார் சார்? நான் மனோதத்துவ டாக்டர். நான் சொன்னபடி நடக்கிறேன். ஐயோ, என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயோ நான் வந்துட்டேனே. வாங்க சார், அங்கெல்லாம் என்ன பாக்குறீங்க? வாங்க, இங்கதான் இருக்காரு. நீங்க தேடிட்டு வந்த பைத்தியங்களை சுத்தமாக்குற டாக்டர் இந்த ரூம்ல தான் இருக்காரு. ஆனா நான் தான் டாக்டர்ங்கிறத லேசில ஒப்புத்துக்க மாட்டாரு. மனுஷன் கைராட்சிக்கார மனுஷன். உங்க சாமர்த்தியம் விடாதீங்க. பையனுக்கு என்ன உடம்பு? என்ன கொண்டு இல்லையா? நல்லா தானே வந்தா? வீட்டுலதான் வேதனை. ஆமா சார், இவர் தான் எங்க மாமன். இவர் மகனுக்கு தான் பைத்தியம். நீங்க தான் பண்ணணும் வைத்தியம். நான் வைத்தியம் யார் சொன்னா? வெளியில சொன்னா என்ன சொன்னா? டாக்டர்னு சொன்னா. டாக்டர்னு சொன்னா? டாக்டர் மட்டுமில்ல, பெரிய மேதைன்னு சொன்னா. கருணாமூர்த்தின்னா பைத்தியங்களின் தெய்வம்னா. ஓடாவா? அனுபவி, நல்ல அனுபவி. இன்னும் வர்ற வயலையெல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறேன்.
மரியாதையா கையோ கை விட மாட்டேன் மாமா மரியாதை மரியாதையா இது வாரி கொட்டி கீழே விடு கையை விடுனா எப்படியாவது நீங்க வீட்டுக்கு வந்தா ஐயோ டாக்டர் இல்ல ஏன் டாக்டர் இல்ல டாக்டர் அங்க இருந்து அவன் போயிட்டான் சொன்னா வெளியே இருக்கிறவன் என்ன முதல்ல சாமானத்தை ஒத்துக்க மாட்டாரு விடாதீங்கடான்னு சொன்னான் டாக்டர் இல்லன்னா கையில எதுக்கு இது இத வச்சுட்டு போயிட்டாங்க பெரிய தொல்லையா போச்சு வந்ததுக்கு 2 இட்லியாவது சொல்லிட்டு ஒரு கப் காப்பியை குடிச்சிட்டு போகைய பெரிய ரோதனையா போச்சு என்னடா இது பெரிய வம்பா போச்சு வீடு வரல வந்தாச்சு மறுபடியும் நான் கையை விட்டு தொங்குறேன் எதுக்கு என்ன கோச்சுக்கிறாங்க பொண்ணு இந்த அரை சார் இருக்கு சார் சரி போங்கய்யா வரேன் மாமா சார் போங்க எதுக்கு எவ்வளவு மரியாதை எனக்கு என்ன என்ன காயகடை பிடிக்க போறீங்களா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ரேடியோ என்னது எல்லாம் போட்டு உடைச்சிருக்கிறாங்களா இல்ல கீழே கவுத்து போட்டு காசு பாத்துருக்காங்களா ஆள் மாறாட்டம் என்னடா இது நல்ல வேளை கைய தட்டி விட்டுட்டிய கரும்புன்னு கடிக்காதபடி முன்ன உன் முக உரைய கைட்டேன் ஆமா உனக்கு பைத்தியமா இல்ல சரி அப்ப ஏன் இதெல்லாம் போட்டு உடைக்கிற யுத்தத்துக்கு கூப்பிடுறியா என்னால முடியாதம்மா வில்வித்த தெரியாத யாரா அவன் யாரு கர்ணனா துரியோதனா முள்ள கை சுளிக்க போகுது அர்ஜுனனா அர்ஜுனனை நீ கட்டிக்க மாட்ட அவ்வளவுதானே வேண்டாமே அவனுக்கு ஏகப்பட்ட பத்தினிகளாச்சுதே பெரிய குரூப்ல வச்சிருக்கான் ஆண்டவா நான் அந்த அர்ஜுனன் சொல்லல என் அத்தமாவ அர்ஜுனன் நான் கட்டிக்க மாட்டேன் ஓஹோ அவன் மேல விருப்பம் இல்லாததுனால இப்படி பைத்தியம் மாதிரி நடிக்கிற ஆமா நீங்க யாரு நானா ஒரு பேரு போன டாக்டர் டாக்டரா கொஞ்சம் இருங்க எங்கம்மா கதவு சாத்திட்டு வரேன் வேண்டியதில்லை அவன் ரேடியோ கேட்டுட்டு ஓடி இருக்கிறானுங்க டாக்டர் நான் உங்ககிட்ட உண்மை சொல்லிடுறேன் அப்படிதான் இருக்கணும் வக்கீலுங்க கிட்டயும் வைத்தியங்க கிட்டயும் பொய் பேசப்படாது டாக்டர் நான் நிஜமா பைத்தியம் இல்ல எங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்க அப்பா என்ன கட்டாயப்படுத்துறாரு இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அதனாலதான் நான் பைத்தியமா நடிக்கிறேன் சார் நீங்கதான் இந்த நெருக்கடி இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்துங்க சார் கையேந்தாத கும்பிட வேணாம் கையெடு கடமையை செய்யற உன் பேர் என்னம்மா சூடாமணி சூடாமணி சூடாத மணி சூடா சொல்றேன் கேளு அட ராமா பைத்தியம் இல்லாத உனக்கு வைத்தியம் தெரியாத என்ன இந்த பைத்தியக்கார பசங்க வைத்தியம் பண்ண கூட்டிட்டு வந்திருக்கிறாங்களே நான் எங்க போய் சொல்ல சரிதான் என்ன போல நீங்க ஒரு பொய் தானா நீ ஒரு பொய் நான் கம்பல்சரி பொய் கவலைப்படாத காரியத்தை கவனிக்கிறேன் ஒடிவது போல் இடை இருக்கட்டுமே அது ஒய்யாத நடை நடக்கட்டுமே ஆஹா ஒடிவது போல் இடை இருக்கட்டுமே அது ஒய்யாத நடை நடக்கட்டுமே சுடுவது போல் கண் சிவக்கட்டுமே கண் சுட்டு விட்டால் கவி பிறக்கட்டுமே கண் சுட்டு விட்டால் கவி பிறக்கட்டுமே ஆஹா ஒடிவது போல் இடை இருக்கட்டுமே அது ஒய்யாத நடை நடக்கட்டுமே
பிடிக்கட்டுமே இளம் தோகை நெஞ்சில் இடம் பிடிக்கும் பிடிக்கட்டுமே ஆஹா தொடர்வது போல் கால் தொடரும் தொடரட்டுமே கொஞ்சம் தொடர்ந்து வந்தால் கொடி படரும் படரட்டுமே கொடிமலர் போல் இதழ் விரியும் அது குளிர் நிலவாய் நகை புரியும் அது குளிர் நிலவாய் நகை புரியும் புரியட்டுமே நான் இன்னும் சாப்பிடல. ஏன் மணி 3 ஆச்சே? எங்க அப்பா இன்னும் சாப்பிட வரல. ஓஹோ, அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா கமலா, எங்க தாத்தா அப்பா இருக்கிற இடத்த அப்பவே சொல்லியிருந்தாருன்னா உண்ணாவிரதம் இருந்தாவது அவரை கூட்டிட்டு வந்திருப்பேன். எங்க அப்பாவுக்கு என் மேல எவ்வளவு ஆசை தெரியுமா? பிள்ளைங்க மேல அப்பாவுக்கு ஆசை இருக்கிறது அதிசயம் இல்லை, ஆனா அப்பா சாப்பிடலேன்னு பிள்ளைங்க காத்துக்கிட்டு இருக்கிறதா அதிசயம். ராதா, வாங்கப்பா. ஏம்மா சாப்பிடல? ஏன் எனக்காக வெயிட் பண்றேன்? சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது இல்ல, புருஷன் வர்ற வரைக்கும் சாப்பிடாம இருக்க இப்பயே பிராக்டிஸ் பண்றா. என் பொண்ணை பட்டி போடுற மாப்பிளைய உடனே சூட் பண்ணிடுவேன். பொண்டாட்டிக்கு முதல்ல சோத்தை போட்டுட்டு அப்புறம் அவனே போட்டு சாப்பிட்டு போனோம். அப்பேற்பட்ட மாப்பிளைய தான் நான் செலக்ட் பண்ணுவேன். போங்கப்பா. எங்கம்மா அப்ப சொல்றேன்? அவர் வீட்டுக்கு தாங்க. நிச்சயதார்த்தம் இத்தனை நாடாச்சே, சீக்கிரமா போய் பேசுங்கன்னு ஞாபகப்படுத்துறேன். ராதா ரொம்ப புத்தாலி. சொல்ல வேண்டிய விஷயத்தை எவ்வளவு சூசகமா சொல்லுது பாத்தியா? ஆமாங்க, நம்மளும் நாசுக்கா நடந்துக்கணும். சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிருங்க. முடிச்சிடுறேன், சீக்கிரமா முடிச்சிடுறேன். நான் சாப்பிட்டு வந்துட்டேன், நீங்க போய் சாப்பிடுங்க. அப்படின்னா நீங்க கண்மணியை பார்க்கவே இல்லீங்களா? ஒரே ஒரு தடவை வந்தாருங்க. அப்ப பணம் கையில ரெடியா இல்ல. திருச்சியில ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கிறதாகவும் அடுத்த வாரம் வந்து பணத்தை வாங்கிட்டு போறதாகவும் சொல்லிட்டு போனாருங்க. அப்புறம் ஆளையே காணோம். புத்தக பணம் தங்கிடக்கூடாதுன்னு நானே நேர்ல எடுத்துட்டு வந்துட்டேங்க. எங்க போயிருக்கானோ, செலவுக்கு என்ன செய்யறானோ. வாங்க ஏஜென்ட் ஐயா, சௌக்கியமா இருக்கேன் தம்பி. இந்த வருஷம் விளைச்சல் எல்லாம் இப்படி ஏதோ பரவாயில்லைங்க, முக்கா விளைச்சல் தான். இருந்தாலும் முழு புத்தக பணத்தை கொண்டு வந்துட்டேங்க. நல்லா விளையாத போது எதுக்கு ஐயா முழு பணத்தையும் கொடுக்கணும்? முக்கா குத்தக பணமே கொடுங்க, சந்தோஷமா வாங்கிக்கிறேன். ஆட்டும் தம்பி, எல்லாம் உங்க தயவு. அம்மாட்ட கொடுங்க. இந்தாங்கம்மா, இதுல 1200 ரூபாய் இருக்குங்க. இந்தாங்க, இந்த 300 ரூபாய் நீங்க வச்சுக்கோங்க. 900 ரூபாய் போறோம். அப்ப நாங்க வரட்டுங்களா? இருங்க, காசு சாப்பிட்டு போலாம். சரிங்க. ஆமா, ஆனந்தம் இருந்ததுனாலதான் நமக்கு இந்த சலுகையாவது கிடைச்சது. அந்த கண்மணி இருந்திருந்தா கலாட்டா பண்ணி கரெக்டா குத்தகை வாங்கியிருப்பாரு. ஒரு தாய் வைத்து பிள்ளைக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் பாத்தியா? வித்தியாசத்துக்கான காரணம் உனக்கு எங்கேயே தெரிய போகுது? அண்ட வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையன்னு சொல்லுவாங்களே, அது போலதான் இது. நீ என்ன சொல்ற? எல்லாம் போகும்போது விவரமா சொல்றேன். அப்ப லக்ன பத்திரிக்கை எழுத ஆரம்பிச்சிடலாங்களா? அதுக்குதானே வந்தீங்க சாமி. ஆமா. என்ன செய்யுங்களே? நிகழும் சித்திரை மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவாளர் நெல்லையப்பர் அவர்களின் பேத்தியும் சுந்தரம் அவர்களின் குமாரத்தியுமான குமாரி ராதாவிற்கும் பிள்ளை பேரு ஆனந்தா. அப்பா பேரு ஏன் அப்பம் பேர் டிலே ஆகுது? இல்ல அதெல்லாம் எதுக்குங்க, பழைய பழக்கம். சரியா பழைய வழக்கம். பழைய காலத்துல தகப்பனார் பேர் தெரியாதவனுக்கு தான் பொண்ணு கொடுத்தாங்களா? இந்த அம்மா புருஷன் பேரு கனகத்து பகுதிங்க. என்னையா இந்த அம்மா பேரு? இந்த அம்மா புருஷனுக்கு இவங்களுக்கு ஃபங்க்ஷன். இப்ப பையன் தகப்பன் பேரை சொல்லு. சொல்ல முடியாதுயா உன்னால. எனக்கு தெரியும், உங்க ஏஜென்ட் மூலமா நான் கேள்விப்பட்டேன். தகப்பனார் பேர் தெரியாத பசங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்கறதுக்கு இங்க பெத்து வைக்கல யாரும். ஐயா, உங்களுக்கு பொண்ணு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க. அதுக்காக இந்த அம்மா மனசை வீணா வேதனைப்படுத்தாதீங்க. யார் அம்மா? அந்த பையனுக்கு அம்மா வாங்க. யாரோ அனாதி பய, அவனுக்கு என் பொண்ணு என் சொத்தையும் அடிச்சு போலாம் பாக்குறீங்களா? பய, அதுக்கு வேற ஆள பாரு. யாரையா அவங்க பின்னால வந்தவங்க? எழுதுறியா? போயலாம். எழுந்துரு.
நான் யாரம்மா? சொல்லுங்கள், நான் யார்? அதை பத்தி எல்லாம் என்ன ஒண்ணு கேட்காதானந்தா. அம்மா, பெற்ற தாயிலும் மேலாக என்னை பாராட்டி சீராட்டி ஆளாக்கி விட்டவர்கள் நீங்கள். எனக்கு வேறொரு தாய் இருந்தாலும் அவர்கள் உங்களை விட எனக்கு பெரிதல். அம்மா, என்னால் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்க வேண்டும், அந்த களங்கத்தை நீக்கி அமைதி காண வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கேட்கிறேன். தயவு செய்து சொல்லுங்கள் அம்மா, நான் யார்? சொல்ல மாட்டீர்கள்? அம்மா, நீங்கள் பெற்ற மகன் கண்மணியை விட என்னை எவ்வளவோ அன்பு காட்டி வளர்த்து வந்தீர்களே, அந்த அன்பு முழுவதும் உண்மையானால் தயவு செய்து மறைக்காமல் சொல்லுங்கள், நான் யார்? நான் யாரம்மா? ஆனந்தா, அப்படியெல்லாம் பேசாதப்பா. கண்மணி மட்டும்தான் என் மகன். நீ என் மகன் இல்லைங்கிறது உண்மைதான். நான் உன்னை வளர்த்தவதான். ஆனா நீ யாருங்கிறது எனக்கே தெரியாதுப்பா. இல்லை அம்மா, இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக மறைக்க பார்க்கிறீர்கள். ஆனால் எனக்கு தெரியும், என் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்திலே எங்கேயோ ஒரு அருவருக்கத்தக்க நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்க வேண்டும். அதனால் தான் நீங்கள் மறைக்க பார்க்கிறீர்கள். இனிமேல் நான் உங்களை எதுவும் கேட்க மாட்டேன் அம்மா. நீங்களாக மனமும் வந்து சொல்லுகிற வரையில் நான் நிச்சயம் உங்களை கேட்க மாட்டேன். அம்மா, நேற்று வரை நமக்குள் இருந்த உறவு இன்று என்னிடமிருந்து பிரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் உங்களை அம்மா என்று அழைக்கும் அந்த உரிமையை மட்டும் என்னிடமிருந்து பறித்து விடாதீர்கள் அம்மா. போதுமான போதும், இப்படி எல்லாம் பேசாது. ஆனந்த், எனக்கு தெரிந்தவரையில் உன் வாழ்க்கையின் ரகசியம் இதுதான். அப்போது உனக்கு வயது 4 இருக்கும். சென்னையில ஆமா ஆமா, கோபாலகிருஷ்ண முதலியார் பிரபலமான ஒரு வக்கீல் இருந்தார். அவர் தான் உங்களை எங்க இருந்தோ கொண்டாந்து அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஆதி காலத்திலே இருந்து அவர்கிட்ட வேலையில இருந்தவன். அம்மா கிட்ட உங்களை ஒப்படைக்கும் போது நானும் கூடவே இருந்தேன். இந்த அநாத குழந்தையை காப்பாத்துங்க, ஆனா அனாதைன்னு பையனுக்கு தெரியாம அவனை வளர்த்திக்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அதனாலதான் அம்மா உங்களை தாய்க்கு தாயார் வளர்த்திக்கிட்டு வர்றாங்க. இப்போது அந்த கோபாலகிருஷ்ண முதலியார் எங்க இருக்கிறார்? அவர் அவர் தான் அடைஞ்ச புகழ் போதும், தான் சேர்த்து வச்ச சொத்து போதும், அதுக்காக தான் செய்த தவறுகள் போதும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதி வச்சுட்டு அவர் எங்கேயோ போயிட்டார். அதுக்கு பிறகு அவரை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல தம்பி. என்ன, எனக்கே அவர் இவ்வளவு சொத்துக்களையும் பணத்தையும் விட்டு விட்டு சென்றார். நான் யார் என்ற பிறவியின் உண்மையை ஏன் சொல்லாமல் போய்விட்டார்? அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். யாரோ செய்த ஒரு செயலுக்காக உங்கள் மனதை நான் மிகவும் புண்படுத்தி விட்டேன். அம்மா, என்னை பெற்ற தாய் தந்தையரை நான் கண்டதில்லை. ஆனால் தாய் பாசம் என்னதென்பதை உணர்த்தி என்னை வாழ வைத்த உங்களை எந்த ஜென்மத்திலும் நான் மறக்க மாட்டேன். எப்படியும் அந்த கோபாலகிருஷ்ண முதலியாரை கண்டுபிடித்து என் பிறப்பின் ரகசியத்தை தெரிந்து கொள்ளாமல் விட மாட்டேன். ராதா, உனக்கும் உன் தந்தைக்கும் இப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கனவில் கூட எண்ணியதில்லை. நான் ஒரு அனாதை, சமுதாயத்திலே சரிநிகர் சமானமாக வாழ முடியாதவன் என்பதை நான் முன்னமேயே அறிந்திருந்தால் உன் இதயத்தில் நான் இடம் தேடியே இருக்க மாட்டேன். அப்படி என்ன சொல்லாதீர்கள். நீங்கள் யாரா இருந்தாலும் என் வாழ்க்கையை உங்கள் கற்பனைக்கவே என் இதயம் துடிக்கிறது. ராதா, என்னை வளர்ப்பு மகனாக ஏற்றுக் கொண்டிருக்கும் கோபாலகிருஷ்ண முதலியாரை கண்டுபிடித்து விட்டால் நான் யார் என்பது நிச்சயமாக தெரிந்துவிடும். அவரை பற்றி விவரங்களை அறிந்து கொள்ள என் நண்பர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்கிறேன். நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நம்பிக்கையில் தான் ஆனந்த் மனிதன் வாழ்கிறான். ராதா, அதுவரையில் என் இதயம் உணர்ந்து விடாமல் இருக்க நீ ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? தினமும் ஒரு முறையாவது என்னை பார்த்து உற்சாகத்தோடு ஒரு புன்னகை சிந்தி நம்பிக்கையூட்ட ஒரு நல்ல சொல் சொல்ல வேண்டும். வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கறேன். எனக்கு ஒரு டாக்டர் வந்து வாசிக்கலாம் பாரு. நம்ம வீட்டுக்குள்ளார பிரைவேட்டா அந்த பொண்ணுக்கு வைத்தியம் பாரியானா பார்க்க உட்கார்ந்துட்டு பப்ளிக்கா காலம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். அந்த ஆள் கேட்ட மாதிரி நம்ம வீட்டுல ஒரு மாமன் வந்து வாசிக்கிறான் பாரு. காரணம் பிள்ளைங்க வந்தாங்க. பெரிய தோராவது வந்தவங்க ஒரு சாயத்துக்கு தலைவாடி வேற உட்காருங்க. மரியாதை தலைவாடி ஒரு கேடு. என்ன ஆமா இந்த புடி மாமா ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துவாங்க. என்னடா பரட்ட எங்க போறதா? ஏன் இந்த வீட்டுல ஒரு மனுஷன் இருப்பானா? ஏன்டா உனக்கு சோறு இரு போடலையா? ஒன்னா சோத்தா போட்டா சோறு. ஏன்டா வேட்டி துணி சட்டையெல்லாம் வாங்கி கொடுக்கல? துணி வாங்கி கொடுத்தியா? துணியாது துணியா மாமா இது? 1.25 ரூபா கஜம். கஜம் கூட 1.25 ரூபா இல்ல, மீட்டர் 1.25 ரூபா.
ஷோகேஸ்ல இருந்து நேரா கொண்டு வந்து உடம்புல மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறேன். பனியன் வாங்கி கொடுத்துருக்கா பாரு. பனியன் கடைக்காரனுக்கு பாக்க தெரு பக்கமே போக முடியல. ஐயோ வீட்டுலதான் என் மவ பைத்தியக்காரியா இருக்கானா, இவ வேற ஆரம்பிச்சுட்டானே. இந்த டாக்டர் எங்க போய் தொலைஞ்சாரு? டாக்டர் டாக்டர் ஆமா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? டாக்டர் சூடாமணியும். ஐயோ மாமா பார்க்கல ஒரு இங்கிலீஷ் படமே ஓடுது மாமா. இங்கிலீஷ் படமா? பார்க்க தேட்டர் கட்டிட்டானா? டிக்கெட் கிடைக்குமா? வா வா பார்க்கலாம் வா. ஆமா ஒரு துண்டு எடுத்துட்டு போய் இடத்த பிடிச்சி முன்னால போய் உட்காந்து. ஐயோ அவங்க படம் பார்க்கலாம் மாமா. ஆக்டிங்ல அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து லவ் பண்றாங்க மாமா. என்னடா உளர்ற? மாமா டாக்டர் இல்ல? ஆமா சூடாமணி தலையை தடவிட்டாரு மாமா. அட முருகா முருகா தலையில எலுமிச்சம்பழம் வச்சு தேய்ச்சிட்டு பாடுறா. அணைச்சு கட்டிக்கிட்டாரு மாமா. யாரா இவன் மயக்க நீக்க வந்து அப்படி தாங்கி பிடிச்சிட்டு இருப்பாரு. ஐயோ மாமா சூடாமணி கைய பிடிச்சி விட்டா மாமா. நாடிய பாத்துருப்பாண்டா மாமா. நாடி இப்படித்தான் மாமா பாப்பாங்க. ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? ஆமா இப்படி பார்த்தா மாமா. மாமா அவன் டாக்டர் இல்ல மாமா, அவன் பெரிய அயோக்கியம் மாமா. அட முண்டம் முண்டம். டாக்டர்கள்லாம் அப்படித்தாண்டா டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க மேல எல்லாம் சந்தேகப்படக்கூடாது. அதுவும் நம்ம டாக்டர் பத்தியா ரொம்ப தங்கமான மனுஷன். கோல்டு. நான் கிராமத்து வரைக்கும் போயிட்டு வரேன். நீ வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்க. இங்கிலீஷ் படம் பார்க்க போடாடே. ஆமா கிராமத்து வரைக்கும் நீங்க புரியல. டாக்டர் பேருக்கு வசதிதான். சூடாமணி பொண்ணு வேற நிஜமாவே பைத்தியம் வாங்குறது எனக்கு சந்தேகமா இருக்குது. யாரும் சொல்லி கொடுத்தோம்ல, மொத்தத்துல இந்த கிழவன் சரியில்லை. நான் ஒரு வழி பண்றேன். நாகர இடம்லாம் அப்படி இருக்குது. என்னமோ நீ வந்த வேலை இந்த வீட்டு பெரிய மனுஷனை போட்டான் கல்யாணம் நின்று போச்சு. என் சம்சாரமும் குழந்தையும் அழுததை நான் பார்த்ததில்லை. ஆனா ராதா கல்யாணம் நின்ன உடனே தேம்பி தேம்பி அழுதா. அதை பார்க்கும்போது என் இருதயத்துக்கு எவ்வளவு இன்பமா இருந்துச்சு தெரியுமா? என் குடும்பத்தை அழிச்ச குடும்பம் இந்த நாட்டுல வாழவே கூடாது. ஆனா ராதா நான் தீர்த்து கட்டிடுறேன், நீ கவலைப்படாது. கட்சிதான் முடிச்சிடுற வேலையை. அப்போ இந்த சொத்து பூரா கேர் ஆஃப் மாறி உன் பேர்ல ஒரு பேங்க் வச்சிடுறேன். மாறிட மாட்டேன். மாறி அப்பவும் மாற மாட்டான். அதோ அந்த ரூம் தான். சத்தம் கேட்டது. அதோட யாரும் ஓட சத்தமும் கேட்டதுப்பா. அலதுகிட்ட லைட்டு போட்டு யாரையுமே காணோம். என்ன நடந்துச்சுப்பா? ஒருவேளை திருடங்கிற வந்திருப்பானா? அப்பா என்னப்பா ரத்தம்? ரத்தமா? ஒருவேளை திருடன் தூங்கும்போது அடிச்சுட்டு போயிட்டானா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா டாக்டர் போன் செய்யட்டுமா? வேணாமா டாக்டர் வேணாம், அது வளரும். அப்பா உங்களை விரும்பாத யாரும் உங்களை கொலை செய்ய வந்திருக்கான்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில காணாம கண்டிருக்கும் என் ஆசை அப்பாவின் அன்பு நான் பெற முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அப்பா உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா என்னால தாங்கவே முடியாதுப்பா. ராதா நீ ரொம்ப நல்ல பெண். அப்பா நல்லவருடைய மகன் நல்லவளாதான் இருக்க முடியும். இந்தாங்க அண்ணா. என்னம்மா இது? உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்த குளிர் காலத்துல அந்த பழைய கோட்டை தினம் தச்சு தச்சு போட்டுக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன விலை? 200 ரூபாய் தான். இத்தனை பணத்தை போட்டு இந்த கோட்டை வாங்கியிருக்கேன், ஏம்மா வாங்குற? அண்ணா கடல் போல சொத்து இருக்கு, நீங்க ஏன் கதி இல்லாதவங்க போல கஷ்டப்படணும்? ஐயோ ஐயோ, இனிமே அந்த சொத்து என்னுடைய இது இல்லம்மா. என்னையும் என் நிலைமையும் நீ புரிஞ்சுக்கவே இல்லை.
நான் இப்ப இந்த வீட்டுல ஒரு 100 ரூபாய் சம்பளக்காரன். இந்த 200 ரூபாய் கோட்டை நான் போட்டா நல்லா இருக்குமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அன்பா உங்களுக்கு வாங்கி வந்திருக்கேன். நீங்க போட்டுக்கத்தான் வேணும். போட்டுக்கோங்க அண்ணா. கூட பிறந்த பாசம். சரி, போதுமா? எனக்கு எதுக்கு கோட்டு வேணும் தம்பி? உங்களுக்கு ஏது இந்த கோட்டு? குளிருக்காக வாங்கினேன். வாங்கினீங்களா? ஆமா. என்ன விலை? 200 ரூபாய் இருக்கும். 200 ரூபாயா? உங்களுக்கு ஏது அவ்வளவு பணம்? இங்க இருந்துதான் பணம். நல்ல யார் சம்பாதிச்ச பணத்தை எடுத்து ஏன் இப்படி கண்டபடி செலவு செய்றீங்க? ஒருத்தர் நம்மளை நம்பி பொருள்களையும் சொத்துக்களையும் விட்டுட்டு போனா அது நமக்கு தான் நினைக்கிற தப்பு. பாத்தீங்களாமா? 200 ரூபாய் கொடுத்து அவர் அந்த கோட்டு வாங்கியிருக்கிறார். அதனால என்ன தம்பி? கோட்டு வாங்கினது தப்பு இல்லம்மா, ஆனா இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினது தான் தப்பு. 1000 ரூபாய் சம்பளக்காரன் கூட இந்த மாதிரி கோட்டு வாங்க மாட்டான். தம்பி, கோபாலகிருஷ்ண முதலியார் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சு போன சொத்து இப்படி எல்லாம் பாழாக கூடாது. உண்மைதான் தம்பி, உண்மைதான். இனிமே இந்த மாதிரி செலவு நான் செய்யவே மாட்டேன். இந்த ஒரு முறை மட்டும் என்ன மன்னிச்சிருங்க. சரி சரி, இனிமே தினசரி வரவு செலவு கணக்கையெல்லாம் நான் பார்க்கணும். கணக்கா? சரி தம்பி, சரி. மனுஷன் தானே, ஒரு மனுஷன் தானே. அந்த பொண்ணை குளோஸ் பண்ணு உள்ள அனுப்பிச்சிட்டு எதையோ உருட்டி விட்டு அவளை எழுப்பி விட்டிய. என்ன குறை, என்ன மாட்டிட்டு உள்ளான்னு பாக்குறேன். நீ என்ன சமாச்சாரம்? அப்படி எல்லாம் ஒண்ணுமில்லை. அவளை எப்படி தீர்த்து கட்டணும். ஆனா உனக்கோ எனக்கோ இதுல எந்தவித ஆபத்து இருக்கக்கூடாது. ஏன் குறை, அந்த பொண்ணு உனக்கு சதா பண்ணிவிட செஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னல நீ? ஆமா, நேத்து ராத்திரி ஏதோ தூக்கத்துல கனவுல உளரணும் ராதான்னு தெரியல, ஒடியாந்து ரூம்ல லைட்ட போட்டுட்டு அப்பா அப்பா அன்னைக்கு மாதிரி ஏதாவது திருட இன்னைக்கு வந்துட்டானோ அப்படின்னு பதறது. தகப்பனார் மேல அவ்வளவு விசுவாசம். குரு, நீயே அது மேல பரிதாபப்பட ஆரம்பிச்சுட்டு போல இது. ஆமா, தீர்த்து கட்டின அவள் தானே, அதுக்கு வழி இருக்கு. என்ன இன்னைக்கு ராகுல் நீ அந்த ராதான்னு கூப்பிட்டு அது நேத்து போல வந்து வேலைக்கு போட்டு சுவிட்ச் போர்டுல கை வைக்குமா? நான் மேல் கவர் எல்லாம் கைட்டி நிறைய கரண்ட் வர மாதிரி செய்து வைக்கிறேன். அவள்தான் தொட்டா போதும், ஆல் அவுட். உன்னை கொலகாரம் பள்ளிக்கூடத்துக்கு ஹெட் மாஸ்டர் அனுப்புங்கடா. சரி, நீ காரியத்தை கணக்காலத்துமா முடிச்சு வை. நேத்து மாதிரி பல்ட் அடிக்காது. ஆமா. ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தான். ராதா, ராதா, தண்ணி கொண்டா. எரியலப்பா, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு போல இருக்குப்பா. இந்த சுவிட்ச்ல கவரை கூட காணுமே. நல்ல வேலைப்பா, கரண்ட் இருக்கும் போது நீங்க சுவிட்ச் போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்பா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் என் மனசு என்ன பாடுபடும் தெரியுமா? இந்தாங்கப்பா தண்ணி. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, அதான் ஃபேன் ஓடல. ஆமாப்பா, நான் விசிறேன்ப்பா. தகப்பனார் மேல உனக்கு எவ்வளவு போய் படுத்துக்கோ. இல்லப்பா, காத்து இல்லைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. நீங்க தூங்குற வரைக்கும் நான் விசிறேன்ப்பா. வேணாமா, நீ போய் படுத்து. பரவாயில்லப்பா, நீங்க தூங்குங்க. இது என்ன கொடுமை? நான் அவளை பழிவாங்க வந்திருக்கிறேன். அவ தந்த பாசத்தை காட்டி என்ன கட்டுப்படுத்துறான். அவளை அழிக்கணும்னு நினைக்கிறேன், என் எண்ணம் தான் அழியுது. நல்ல எண்ணங்களுக்கு எவ்வளவு பெரிய சக்தி.